பாத்திரத்துக்கு மாற்றி தான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி இந்த சம்சாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்பட்டு தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சம்சா பண்ணுறோம். செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ நம்ம சம்சாவுக்கு 1/2 கிலோ மைதா எடுத்துக்கிறோம். சரிங்களா, 1/2 கிலோ வச்சு தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ இருக்கும். இதுக்கு இப்போ தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான சால்ட்டு போட்டுங்க, கம்மியாக போதும். 1/2 டீஸ்பூனு ஜீரகம் போட்டுங்க. டால்டா எவ்வளோ சேர்க்க போகிறோம்னா, ஒரு 50 கிராமு சேர்த்துக்கிறோம். டால்டா ஒரு 50 கிராம் சேர்த்துங்க. சரிங்களா, இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். 50 கிராம் இருக்கும், போதும். இப்போ என்ன பண்ணுறோம், கையை வச்சு இந்த டால்டாவெலாம் 4 சைடும் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிங்க, நல்லா பிசைஞ்சி எடுத்துங்க. சரிங்களா, லைட்டாக ஆயில் போட்டு அப்படியே தடவி வச்சிரும். அவ்வளோதான். ஒரு மூடியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த பாட்டில் இருக்கட்டும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்ச கிழங்க இதில் அள்ளி போட்டுக்கிறோம். நல்லா வேக விட்டுக்கிறோம். நல்லா வேகட்டும் இது. இப்போ நம்ம கிழங்க மசிச்சு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு தாளிப்பை போட்டுறோம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம மசிச்சு, ரொம்ப மசிச்சு வேண்டாம், போதும். ஒரு தாளிப்பு போட்டுவோம். தேவையான ஆயில் போட்டுங்க, போதும். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கிறோம். சரிங்களா, சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், கருவேப்பிலை நல்லா 2 கொத்து கருவேப்பிலை போட்டுங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா, இதோட போட்டுங்க. 2 வெங்காயம் மீடியம் சைஸு இதோட சேர்த்து நல்லா விரட்டி விட்டுங்க. வெங்காயம் லைட்டாக வெந்தால் போதும். சரிங்களா, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுங்க. இதோட இந்த ஆயிலில் இந்த மஞ்சள் வாசனையெல்லாம் நல்லா மாறட்டும். ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க, போதும். இதையும் இந்த ஆயிலில் இந்த மாதிரி கட்டி விட்டுங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுக்கிற கிழங்க சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கிழங்க இதோட சேர்த்து அவ்வளோதான். நல்லா மேலே லைட்டாக சால்ட்டு உங்களுக்கு தேவையான சால்ட்டு போட்டுங்க. நல்லா இந்த மசாலாவை இதோட போட்டுங்க. தேவையான உப்பு கரெக்டாக போட்டுங்க. உப்பு வந்து கரெக்டாக போட்டுங்க. அவ்வளோதாங்க. மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு ஆற விட்டுக்கிறோம். லைட்டாக மேலே மல்லித்தழை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிங்க. சரிங்களா, மசாலா ரெடி ஆகிட்டு மசாலாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம சம்சாவுக்கு உள்ள மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போது மாவு 1/2 மணி நேரமாக எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குதுங்க. ஒரே சைஸாக உருட்டி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், சின்னதாக இதை தான் நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரே அளவாக எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம். சரிங்களா, மாதிரி நல்லா பூரிக்கட்டையை வச்சு கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது. சரிங்களா, இந்த கணம் இருக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ மேலே வச்சுக்கிட்டோம். இது மாதிரி கரெக்டாக சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பாதி எடுத்துக்கிறோம். இந்த சைடு இப்படி தேய்ச்சிட்டு இதை நல்லா அப்படி அமுக்கி விட்டுட்டு என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே மசாலா வைக்கிறோம். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக
உருட்டி இதுக்குள்ளே மசாலா வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளார வச்சுட்டு இந்த சைடை எடுத்து இப்படி அமுக்கி விட்ருங்க. அவ்வளோதான். சரிங்களா? இது மாதிரி எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து ஒரு வச்சிங்க. லைட்டாக இப்படி தண்ணி தொட்டு இதை ஒட்டி விட்டுட்டு அப்படி கையில் எடுத்துங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளே நம்ம மசாலாவை ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிறோம். இந்த ஸ்பூனுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு இப்படி மேலே எடுத்து ஒட்டி விடுங்க. சரிங்களா? அவ்வளோதான். இது மாதிரி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ சம்சா அழகாக நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆயிலில் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 1 லிட்ரு ஆயில் ஊற்றிங்க. 1 லிட்ரு ஊற்றிங்க, கரெக்டாக இருக்கும். போதும். நல்லா சூடாகட்டும். சரிங்களா? நம்ம சம்சாவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். இப்போ சம்சாவை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆயிலு நல்லா சூடாகிட்டு என்ன செய்கிறோம், போட்டுக்கிறோம். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து இந்த சைடில் போட்டுங்க. சரிங்களா? இது மாதிரி ஒரு 4 நாளாக எடுத்து போட்டுக்குவோம். சரிங்களா? சரிங்களா? ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேண்டாம். சரிங்களா? நல்லா கலர் மாறட்டும். மேலே எதுவும் எண்ணெய் தெரிச்சிடக்கூடாது, பார்த்து எடுத்து போடுங்க. இந்த மாதிரி நல்லா மைதாவில் நான் போட்ட மாதிரியே கொஞ்சம் ஜீரகம், உப்பு, கொஞ்சம் டால்டா. சரிங்களா? இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப கலர் மாறிட வேண்டாம், ஒரு நார்மலாக இருக்கட்டும். அப்படியே லைட்டாக கோல்டன் கலர் இருக்கணும். போதும், இந்த கலர் இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துவோம். நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இந்த கலர் இருந்தால் போதும், ரொம்பவும் கலர் மாற வேண்டாம். சரிங்களா? சூப்பராக வந்துருச்சு பாருங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். எண்ணெய் பற்றாமல் சைடில் இந்த மாதிரி போட்டு விடுங்க. சரிங்களா? இப்படி சைடில் இறக்கி விடுங்க. நான் 4 நாளாக போட்டுருக்கிறேன். அவ்வளோதான். 2வது ட்ரிப்பு போட்டதும் நல்லா வந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? நல்லா இந்த கலர் இருக்கணும். இந்த கலர் வந்ததுமே எடுத்துங்க. சரிங்களா? ரொம்ப கலரு மாறிடக்கூடாது, இதே மாதிரி இருக்கணும். இப்போது 3வது முறை போட்டு எடுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். 1/2 கிலோ மாவு, இன்னும் ஒரு ட்ரிப்பு 3 சம்சா இருக்குது, அதையும் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சு. பார்த்து என்ன பண்ணுறோம், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எவ்வளோ சம்சா வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி இந்த சம்சாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவெல்லாம் வேறு லெவலாக செஞ்சுருப்பேன். மசாலா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு இந்த சம்சாவை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த அளவை எடுத்துங்க. எஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.